ஒரு கப் கம்பை நல்லா வறுத்துட்டு ரவா பதத்துக்கு அரைச்சி இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கம்பு புட்டு செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டுருக்கேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புட்டு பதத்துக்கு கலந்துக்கணும். இஞ்சி இருங்க அப்படியே தலை இழுக்கும். அதனால் கொஞ்சம் இதாக ரொம்ப கெட்டி பதத்துக்கு இல்லாமல் வேகணும்ல கம்பு, அதனால் கொஞ்சம் இலக்கலாக கலந்து வச்சுட்டு இட்லி கொப்பரையில் போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு புட்டை வேக வச்சோடனே தண்ணியில் இஞ்சி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். நம்ம புட்டை உதுக்கிட்டு தேங்காய் பூத்திரி போட்டு ஜீனியோ ஏதோ போட்டு இதில் கலந்து சாப்பிட்லாம். இல்லாட்டி காரமாகவும் தாளித்து சாப்பிட்லாம். இப்போ வேக வைக்க போகிறேன். சுடுதண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இலக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வேகணும். கம்பு வெந்தால் தான், இல்லாட்டி வயிறு வலிக்கும். இட்லி கொப்பரையில் போட்டு வேக வைக்கிறேன். எடுத்துட்டு அப்புறம் வேக வச்சு புட்டாக இருக்குது. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு காரப்புட்டு தான் செய்ய போகிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை போடணும். இப்போ புட்டு கம்பு மாவு புட்டை உதுத்துட்டு அப்படி வறுத்து உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் பூ போட்டுருந்தேன் லாஸ்ட்டில். நல்லா சூடாக்கிக்கணும். தேங்காய் பூவையும் நம்ம இதில் போட்டுருணும். கம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் கம்பு சூட்டை தணிக்கும். அதனால் இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கம்பு கூழ், கம்பு மாவு தோசை, கம்பு கொலக்கட்டை, கம்பு புட்டு. ஃபில்லிங்காக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. எலும்புக்கு ஊட்டச்சத்து ரொம்ப போன் டென்சிட்டி குறைவாக இருக்கிறவங்க நம்ம கம்பு அதிகமாக உடம்புல சேர்த்துக்கிட்டா இந்த எலும்பு தேய்மானம்லாம் குறையும். அதனால் கம்பு அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு உகந்தது கம்பு. செஞ்சு பாருங்கள். இந்த புட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடு. செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.